இதுக்கு நான் அவரு தான் சொல்றேன். ஒரு நாள் கங்கை மரன் தான் சொல்லியிருக்காரு. உள்ள நான் எங்க அண்ணன பார்க்கறதுக்கு போறேன். மறைந்த பாடலாசிரியர் வாலியே பேசிட்டு இருக்காரு. "ராஜா நீ யார் தெரியுமா?" வாலி சொல்றாராம். "நீ வந்து மனித பிறவி கிடையாது. நீ அவதாரம் நீ. நீ கருவுல பொறந்தவன் கிடையாது. நீ ஒரு சிஸ்டர். நீ வந்து ஒரு இதுவா உருவானவன்." அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காராம். இவரு அப்படியே இது பண்ணிட்டு இருக்காராம். பாடல் எழுதுன்னு சொல்லிட்டு போயிட்ட பிறகு கங்கை அமரன் சொன்னது தான் அது. "அண்ணா இதெல்லாம் நீ நம்புறியான்றாராம்." "ஏய் என்னடா?" அப்படின்றேன். "நீ நம்புறியா?" இது அவர் சொல்லிட்டு போறாரு. வாய்ப்புக்காக சொல்லிட்டு போறாரு. "நீ தூக்கி மொத்த பாட்டையும் ஒரே நபருக்கு குடுக்குற நீ. பிரிச்சு குடுன்னா, அது என் இஷ்டம் நீ போ" அப்படின்னு. இது அது இளையராஜா புகழ விரும்ப மாட்டார்ன்னு இல்ல. புகழ விரும்பினாரு. நீங்க அதெல்லாம் வந்து வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. நீங்க சொல்ற மாரி ராஜா, ராஜாச்சி ராஜா, ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்ல. இதெல்லாம் உண்டு. அது பெரும்பாலும் வாலி தான் பண்ணியிருக்காரு. அது விமர்சனம் பண்ண தேவையில்ல. இதையெல்லாம் மீறி பிரிச்சு, பிரிச்சு பாடல் குடுத்திருக்காரு. முத்துலிங்கத்துக்கு குடுத்திருக்காரு. பிறைசூடனுக்கு குடுத்திருக்காரு. பழனி பாரதிக்கு குடுத்திருக்காரு அப்படின்பொழுது